இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஆடி பூரம் ரொம்பவே சிறப்பான நாள். நான் எப்படி வீட்டில் பூஜை பண்ணேன், அப்புறமா வந்து பக்கத்தில் இருக்க கோயிலில் சுமங்கலி பூஜைக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க. அங்கேயும் போய் எப்படி வழிபாடு பண்ணோன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலையில் இன்றைக்கி சீக்கிரமாக எழுந்திரிச்சி பூஜை ரூமெல்லாம் நல்லா ரெடி பண்ணிவிட்டேன். எல்லா சாமிக்கும் வந்து பூவெல்லாம் வச்சு வந்து ரெடி பண்ணியாச்சு. ஆடிப்பூரம்னாலே அம்மனுக்கே வளகாப்பு பண்ணுற ஒரு சிறப்பான நாள் தான் வந்து இந்த ஆடிப்பூரம். இந்த நாளில் நம்ம கோயிலுக்கு போய் வளையல் வாங்கி கொடுக்கறது, அம்மனுக்கு வளகாப்பு பண்ணுவாங்க. அங்கே நம்மளால் முடிஞ்ச வளையல் வாங்கி கொடுக்கறது, மஞ்சக்கயிறு, குங்குமம், மஞ்சள் வாங்கி கொடுக்குறது ரொம்பவே சிறப்பு. அதே மாதிரி வீட்லேயும் வந்து நம்ம அம்மன் ஃபோட்டோலாம் வச்சுருப்போம்ல, அதுக்கு வந்து நம்ம வீட்டிலேயே எளிமையாக இதே மாதிரி வளையலை அழகாக மாலை மாதிரி கோத்து அம்மனுக்கு போட்டு ஏதாவது ஒரு இனிப்போ இல்லை என்ன பிரசாதம் உங்களுக்கு வைக்க முடியுமோ, கல்கண்டு கூட வச்சு வழிபடலாம். அந்த மாதிரி வச்சு நம்ம கும்பிடும்போது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இதனால். அப்புறமும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்கும். இது வந்து ஆண்டாள் அவதரித்த நாள் கூட. அதனால் நானும் காலையில் எழுந்துச்சி எல்லா சுவாமிக்கும் வந்து வளையல் மாலை எப்போவுமே காமாட்சிக்கு மட்டும் போடுவேன். இப்போ வந்து இந்த ராஜராஜேஸ்வரி அம்மன் பெரிய ஃபோட்டோவாக இருந்து வாங்கி வச்சு வழிபட்டுட்டு இருக்கோமா, அதனால் அவங்களுக்கும் வந்து இந்த தடவை போடலான்னு சொல்லிட்டு வளையல் மாலை கோர்த்து போட்டுட்டு நல்லா மனசார வேண்டிட்டு தூபம் எல்லாம் காட்டி நல்லா சூப்பராக வழிபட்டுட்டேன். காலையிலேயே வீட்டில் வந்து இப்படி பூஜை பண்ணது ரொம்பவே நிறைவாக இருந்துச்சு. நீங்கள் யாரெல்லாம் ஆடிப்புறத்துக்கு வீட்டில் வளையல் மாலை போட்டு சுவாமி கும்பிட்டீங்கன்னு மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே நிறைவாக இருந்துச்சு. சாமிக்கு வந்து நம்ம தாம்பூலம் வைக்கலாம். ஒரு ப்ளவுஸ் பிட்டு, வளையல், மஞ்சக்கயிறு, கிழங்கு, பூ இதெல்லாம் வச்சு, மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் வச்சு நம்ம வந்து சுவாமிக்கும் ஒரு தாம்பூலம் ரெடி பண்ணி கண்டிப்பாக வைக்கணும். வச்சுட்டு நம்ம வந்து பூஜையெல்லாம் பண்ணணும். ரொம்பவே சிறப்பாக இருக்கும். நான் வந்து ஒரு 3 இயர்ஸாக வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். நல்லா இருக்கும். ரொம்ப மன நிறைவாக இருக்கும். நம்ம வேண்டுதல் எல்லாமே நடக்கும். இந்த ஆடிப்பூரம் அன்னைக்கு நம்ம என்ன வேணாலும் நடக்கும். குறிப்பாக குழந்தை பாக்கியத்துக்காகவும் திருமணம் ஆகணும்னு நினைக்கிறவங்க வந்து வேண்டிட்டு இந்த மாதிரி வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாகவே அது அடுத்த ஆடிப்புறத்துக்குள்ளே நடக்கும். ரொம்ப சிறப்பான நாள். அப்படி நான் வீட்டில் நல்லா இன்னைக்கு காலையில் வந்து 6:15 7:15 வரை தான் டைம், நல்ல நேரம் இருந்துச்சு. அந்த நேரத்துலேயே கும்பிட்டுட்டு அப்புறமா ஒரு 10 மணிக்கு மேலே தான் பக்கத்தில் இருக்க அந்த சுமங்கலி பூஜைக்கு வந்து கோயிலுக்கு கிளம்பி போயிட்டோம். அங்கே இந்த திங்ஸ்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க. நம்ம கலசம் மட்டும் கொண்டு போனால் போதும். அதில் வச்சு பூஜையெல்லாம் பண்ணி ஆரம்பிச்சிட்டோம். அங்கே வந்து மந்திரம்லாம் ஓதி அப்புறம் பாடல் பாடி போற்றிகள்லாம் சொல்லி சுமங்கலி பூஜை எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி கலசம் வச்சு எல்லாம் பண்ணுவாங்க. பண்ணி முடிச்சுட்டு நிறைவாக வந்து நல்லா சாமி கும்பிட்டாச்சு. இங்கே வந்து 1000 சுமங்கலி பூஜை வந்து நடந்து 1000 பேர் கலந்துக்கிட்டாங்க. ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு. இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, இந்த பூஜை முடிஞ்ச பிறகு சுவாமிக்கு வளகாப்பு பண்ணுற மாதிரி குழந்தைக்காக காத்துட்ருக்கவங்களுக்கும் வந்து வளையல் போட்டு நல்லா வளகாப்பு பண்ணுற மாதிரியே அவங்களுக்கும் வந்து பழம், தேங்காயெல்லாம் மடியில் வச்சு வளையல் போட்டு கொடுத்து விடுவாங்க. நிறைய பேருக்கு போன வருஷம் வந்து இதே மாதிரி பண்ணவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைஞ்சி குழந்தைய வந்து சுவாமி காலடியில் போட்டு எடுத்துகிட்டு போகணுன்னு நிறையா பேர் வந்து சொன்னாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இப்படி தான் இன்றைக்கி ஆடிப்பூரம் போச்சு. பிடிச்சிருந்தேன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப்